விடுங்கம்மா, நான் எடுத்துக்கிறேன். எடுப்பா, ஆளுக்கு ஒன்று எடுப்போம். நிறைய நடணும், அப்புறம் எல்லாத்தையும் நீயே எப்படி எடுப்ப? எடுத்துறேம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக நீ சாயங்காலத்துக்குள்ளே எடுத்து நட்டுரும்மா. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா வேம முடியுங்களா? பவளமல்லி எப்படிம்மா அப்படியே மேலே விழுந்துக்கிட்டே இருக்கு. இந்த எடுத்துட்டு வரேன். கடுவையில் வரங்குள்ள நட்டு விட்டுருவோம். இந்த எல்லா குழியும் மொத்தமாக எடுத்துட்டு அப்படியே கண்டப்புறம் எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சேன். இல்லை, இந்த பக்கம் ரோஜா மல்லிகை மட்டும் நட்டுட்டோம்னா அப்புறம் அந்த பெரிய கண்டுகள்லாம் அப்புறமா கூட நட்டுக்கணும்ல, சாயந்தரமா கூட. வாசனை அப்படியே வாசனை தூக்குது, பவளமல்லியோட வாசனை கொட்டுதுமா, பூவா கொட்டுதுன்னு. பூமாதேவிக்கு நன்றி சொல்கிற ஒரு விஷயம் இது. அவ்வளோ அழகாக இது நிறைய மருத்துவ குணம் இருக்குப்பா. இந்த இலையிலேருந்து, பட்டையிலேருந்து, வேறு எல்லாமே வந்து பல நோய்களை தீர்க்கக்கூடியது. இந்த தேவலோகத்து மலர்கள்பாங்கல்ல, இறைவனை அர்ச்சிக்கிறதுக்கு தேவர்கள் உபயோகப்படுத்தக்கூடியது. அதில் பாரிஜாதம், பவளமல்லி, செண்பகப்பூ இதெல்லாம் முக்கியத்துவம். அவ்வளோ ஒரு மனம். சூரியன் வர்றதுக்கு முன்னாடி பூத்து உதிர்ந்துருவாங்க. நைட்டு பூரா மொட்டை இருக்காங்களா, காலையில் சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி மலர்ந்து பூராமே உதிர்ந்துடும். அது அப்படி ஒரு அருள் வாங்கி வந்திருக்கு பாரு. ஈசன் படைப்பில் எல்லாமே அற்புதம், எல்லாமே அதிசயம். சில பேர் இங்கே வர்றவங்க கோயிலுக்கு குப்பை நினச்சி கூட்டி கூட்டி குமிச்சு விட்றாங்க. நீ சொல்லணும், நாங்கள் இதை தொடவே மாட்டோம், அப்படியே தான் இருக்கும். இது பூமாதேவிக்கு நாங்கள் பறித்து அர்ச்சனை பண்ணாமல் அவங்களே அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க. அது அழகாக இருக்குது, அதை ஏன் அதை ஏன் கூட்டணும்? கூட்டக்கூடாது. சில பேர் அக்கறை எடுத்து நான் மிதிக்கிறதுக்கே இப்போ கஷ்டமாக இருக்குது எனக்கு. சில பேர் பிறக்கி பூ கட்டி சாமிக்கு போடுவோம்ன்றது, சில பேர் அதை முயற்சி பண்ணுறது. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்த பிறகுதான் இந்த செம்பருத்தியை பறிக்க, இங்கே என்ன பூவை பறித்து அதை பறித்து இங்கேயே சாமிக்கு வச்சுக்கிறோம். நீ என்ன செய்யறது? சில பேர் அந்த மாதிரி சாமிக்கா பூ வாங்கிட்டு வந்த மாதிரி சில பேர் அப்படி இருப்பாங்கப்பா. இந்த செடியில இருந்து பார்க்குற ஒரு அழகை இது பண்ணுறதில்ல. இல்லை, அது சாமிக்கு வைக்கிறது தான். என்ன ஒன்று, நம்ம போய் சாமிக்காக ஒரு ஒப்படைப்பாக வாங்கிட்டு வந்து வைக்கணும். அவங்ககிட்ட இருக்கிறது அவங்ககிட்டே வைக்கிறதா? இன்னும் சில பேர் இருப்பாங்கப்பா, கடவுளுக்குன்னு எதுவும் வாங்கிட்டு வரலைனாலும் அங்கே கனி கிடைக்கணும், பூ கிடைக்கணும். அதுதான் நம்ம ஆசீர்வாதம். இறைவனாக பார்த்து நம்ம கொடுக்கலன்னா, நம்ம ஒரு 10 கனி வாங்கிட்டு போய் அந்த கோயிலில் வச்சு அந்த கனி 10 பேருக்கு போய் ஆசீர்வதிக்குதா? அப்படி தான் நம்ம பார்க்கணும். இதை நம்மளே எதுவுமே வாங்காமல் வந்துட்டு கனியை கொடுங்க, அம்மா மேலே இருக்கிற பூ இருக்குவார் அதை எடுத்துகிட்டு வாங்க, அப்படி சொல்லக்கூடாது. இன்னும் அறியாத ஜனங்கள் இருக்காங்கல்லப்பா. இதுதான் ஆசீர்வாதம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. என்ன செய்கிறது? சாமிக்கு ஒரு 10 ரூபாய் போட்டு ஒரு கனி தரக்கூடாதா? இங்கே எல்லா மக்களும் இருக்கத்தான் செய்வாங்க. எப்போ போய் கண்டை எடுத்துட்டு வாயா, நட்டு விட்டுருவோம் வெயிலுக்கு முன்னாடி. இல்லை சாயந்தரம் நடுவோமா? குழியை முறை எடுத்துட்டு கூட குழியை ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாமா? சரி சரி, குழியை பூரா எடுத்து வச்சிருவோம். நீ கண்டை வந்து அந்தந்த இடத்துல மட்டும் எடுத்து வச்சு விடு. சரி, நீ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்புறமா சாயந்தரமா நட்டு விடுவோம். சரி, சரிப்பா சரிப்பா, போப்பா, ஓடுப்பா, ஓடியா.